அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஐயோ, அத்தை என்ன சொல்லுவாங்களோன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு. ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, கால் போது பேசு. அஞ்சலியா? இவ எதுக்கு போன் பண்றா? என்னாச்சு? ரிங் போயிட்டு இருக்கு. மா பேசுங்க இல்ல கட் பண்ணுங்க. நீங்க கையில போனோட இருக்கிறத பார்த்திப பார்த்தா அதுக்கும் வள்ளு வள்ளுன்னு கத்துவான். ஐயோ, பேசுங்கம்மா. அது ஏன் இப்படி தயங்குறீங்க? யாருமா போன்ல? நான் சொன்னேன்ல, ராஜா மாதிரி இருந்த என் பிள்ளைய கம்மியான சம்பளத்துக்கு இன்னைக்கு ஒரு வேலைக்கு அனுப்பிட்டாலே அந்த பொண்ணு தான் போன் பண்றா. எடுங்கம்மா, எடுத்து பேசுங்க. எடுக்க வேண்டாம், இவ கிடக்குறா, நம்ம வேலையை பார்க்கலாம். போ. ஏன் என்னாச்சு? எடுக்க மாட்டேங்கிறாங்க. விடாதடி, மறுபடியும் கால் பண்ண. கால் பண்ணு. மறுபடியும் போன் பண்றா. ஐயோ, வர்க்கிங் டைம்ல போன் கேக்குதா? செய்யறதே அரகுற வேலை, இதுல பாதி நேரத்தை போன் பார்த்தே வேஸ்ட் பண்றீங்க. சார் மன்னிச்சிருங்க சார், இனிமே நான் போனே எடுக்க மாட்டேன். கொடுங்க சார். அதெல்லாம் முடியாது, ஷிஃப்ட் முடிச்சு வந்து வாங்கிட்டு சார். சார் மன்னிச்சிருங்க சார். சார் 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 ஐயோ, ஓ எடுத்து போய். மா, நான் தான் சொன்னனே, கேட்டீங்களா? கொல்லிக்கண்ணை பார்த்துட்டான், கரெக்டா வந்து புடிங்கிட்டு போயிட்டான். சரி வாங்க, ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். வாங்கம்மா. அத்தை போனை அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு என்ன நெஞ்செழுத்தம்? தத்து புள்ளைக்காக பெத்த புள்ள கூட பேசக்கூட மாட்டாங்களா? அதானே, சம்பந்தி இப்படி ஓர வஞ்சனை எல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப என்னத்த பண்றது? என்ன ஆனாலும் சரி, கௌதம் கிட்ட சைன் வாங்கி நாம ப்ராஜெக்ட பண்ணியே ஆகணும். அது எப்படி? அவங்க எங்க தங்கியிருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாதே. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். சார், இந்தாங்க இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆஃபீஸில் கமிச்சு சைன் வாங்கிட்டேன். ஓனர் மேடம் வந்துட்டாங்க, போய் பார்த்தீங்களா? வேலை இருக்கு, அப்புறம் போய் பார்க்குறேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஓனரோட பொண்ணாக இருந்தாலும் இவங்க தான் மில்லோட ஓனர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கம்பெனியோட அதிகாரத்தில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு ஒரு டென்ஷன் பார்ட்டி. பொசுக்குன்னு கோவப்படும். தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற திமிரு, ரொம்ப பிடிவாத பிடிச்சவ. எதுக்கு வம்பு? அவங்கள பார்த்து ஒரு வணக்கம் போட்டு வந்துருங்க. அப்படியா? அது ஆக்சுவலா என்ன வேலைக்கு சேர்க்கறதுக்கு ஓகே சொன்னதே அவங்க தான். இருந்தாலும் நீங்க சொல்றது யோசிக்க வேண்டியது இருக்கு. எதுக்கு தேவையில்லாத வம்பெல்லாம்? நான் போய் அவங்கள பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்க இருங்க. மா, அதை எடுத்து வைமாங்க. நீ எப்படிங்க? கௌதம், உங்களை நான் இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. வாட் a surprise. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இது செகண்ட் சர்ப்ரைஸ். இது நிஜமா? நீங்க இங்கேயா வேலை செய்றீங்க? ஆமா, நிஜம்தான். அதுவும் நேத்து தான் வேலையில ஜாயின் பண்ணேன். அப்படியா? இந்த மில் ஓனர் யாருன்னு தெரியுமா? யாரு? உனக்கு தெரிஞ்சவங்களோட தான். இந்த மில்லோட ஓனர் என்ன? ஒரு நிமிஷம் இரு. ஓனர் மேடம் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்களா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ இல்ல, சொல்றத கேளுங்க. இல்ல நான் வந்து பேசுறேன். ஏன்னா அந்த மேடம் ரொம்ப திமிரு பிடிச்சவங்களாம், பிடிவாத வரையா.
புதுசா வேலைக்கு சேர்ந்து அவங்களுக்கு ஒரு விஷ் கூட பண்ணல என் மேல உங்களுக்கு ஈகோ வந்துருச்சுன்னா என்ன பண்றது? போய் அந்த டேஞ்சர் பார்ட்டிக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வந்துறேன். இங்கே வெயிட் பண்ண வந்துடுறேன். சார், ஓனர் மரத்தை பார்க்கலாமா? இப்பதான் வெளியே போயிருக்காங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. ஓ சரி. ஏய், குட் மார்னிங். இங்க எதுக்கு வந்த? அங்க வெயிட் பண்ண வரேன்னு சொன்னல, அதுக்குள்ள அவசரப்பட்டு இங்க எதுக்கு வந்த? உள்ள வாங்க. பூஜா மேனேஜிங் டைரக்டர். ஹலோ, நீங்க? எஸ், நான் தான் இந்த மில்லோட ஓனர். உட்காருங்க. சரி. அது மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி நான் திமிரு பிடிச்சவ, பிடிவாத குணம் ஜாஸ்தி, ஈகோ வேற. அப்புறம் என்ன சொன்னீங்க? டேஞ்சர் பார்ட்டி. இல்லங்க, சாரி. நீங்க தான் இந்த மில்லோட ஓனர்னு தெரியாம உங்க கேரக்டரை பத்தி வெளியில கேள்விப்பட்டத உங்ககிட்டயே சொல்லிட்டேன். வெரி சாரி. பரவாயில்ல கௌதம், நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்னை பத்தி பேசினதெல்லாம் உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மனசுக்கு சரின்னு பட்டத நான் செய்வேன். That's all. அதே மாதிரி நானும் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கோவப்பட்டதும் திட்டினதும் என் மனசுக்கு சரின்னு பட்டதுனாலதான் நான் பண்ணேன். நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி கேரக்டரா இருக்கோம்ல. ஆமா, நீங்க எப்படி இங்க வேலைக்கு சேர்ந்தீங்க? அதுவா, உங்க மேனேஜர் ஒரு ஆபத்துல சிக்கிட்டாரு. ஓ, அப்ப மேனேஜர் வேலை விஷயமா போன்ல கேட்டது, நான் ஓகே சொன்னதெல்லாம் உங்களுக்கு தானா? ஆமா, நான் இங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு காரணம் நீங்க தானே. அப்ப எனக்கும் தெரியாது. எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரி நீங்க பக்கத்துல வந்துட்டீங்க. என்ன சொன்னீங்க? அது அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பேச கூட நேரம் இல்லாம போயிட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்னோட மில்லுக்கே வேலைக்கு வந்துட்டீங்கல்ல, அத சொன்னேன். ஆமா, நேத்து மேனேஜர் அங்கிள் ஸ்டோர் கீப்பர் வேலைக்கு தானே கேட்டாரு. அப்படின்னா அந்த வேலையை நீங்க தான் பாக்குறீங்களா? ஆமா. மை காட், நீங்க அந்த வேலையை பாக்குறத என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆனா கடவுள் யோசிக்கிறாரு. நான் ஸ்டோர் கீப்பர் வேலை செய்யறத குறைவா நினைக்கல, விடுங்க. அது ஓகே தான், ஆனா நீங்க போய் இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை நான் உட்கார வைக்க ஆசைப்பட்ட இடமே வேற. என்ன ஆசைப்பட்ட இடமா? அது என்ன? இல்ல இல்ல, அன்னைக்கு நீங்க என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காப்பாத்தினதுக்காக இந்த கம்பெனிக்கு எம்டி ஆக்கிறதுக்கு கூட ஆசைப்பட்டேன். அததான் சொன்னேன். உங்க கற்பனைகளாம் ஒரு லிமிட் வேணாமாங்க? கற்பனை இல்ல கௌதம், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்களும் இந்த கம்பெனிக்கு ஓனர் தானே? ஹலோ, ஆ, உங்க பெரிய மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்ச வேலையை பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் வரேன். இருங்க இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? உட்காருங்க, பேசிட்டு இருக்கலாம். இல்ல இல்ல, அங்க ஸ்டோர் ரூம்ல நிறைய வேலை இருக்கு, நான் அதை முடிச்சாகணும். சரியா, நான் கிளம்புறேன். தேங்க்யூ. உங்களை எப்படி பாக்குறது, எப்படி பேசுறதுன்னு தவிப்பா இருந்தது. ஆனா நீங்களே என்னை தேடி பக்கத்துல வந்துட்டீங்க. இந்த நெருக்கத்தை வச்சே உங்களை என் லைஃப் பார்ட்னரா மாத்துறேன் கௌதம். போனை மறந்துட்டு போயிட்டேன். நான் வரேங்க. ஓகே.
எதுக்கத்த என்னோட வரேன்னு வந்து சிரமப்படுறீங்க? நான் ஒருத்தியா இந்த காய்கறியை வாங்கிட்டு வர மாட்டேனா? எவ்வளவு நேரம் தான் வீட்லயே இருக்கிறது? கொஞ்ச நேரம் காலார நடந்து வந்தா உடம்பும் மனசும் கொஞ்சம் லேசா ஆகும்ல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வேலைக்கு போகாம ரிலாக்ஸா இருக்க முடியும். என்ன சொன்னீங்க? வேலைக்கா? அது உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவு, அதத்தான் அப்படி சொன்னேன் இலக்கியா. ஓ வாங்க வா. குடு. டேய், ரோட்ல இப்படி தான் வண்டி ஓட்டுவீங்களாடா? ஏய், என்னடா கிளை? ஏய், என்னடா கிளை? யாரா நீங்க? என்ன இறங்கடா சொல்ல. ஓடா, ரவுடி பசங்களா. என்னடா? எஸ்எஸ்கே, எங்க விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னா புரியாதா? அடி வாங்கினாதான் அடங்குவியா நீ? ஒண்ணு ஐயோ, என்னத்த இது? எஸ்எஸ்கே அடிக்கிறாங்க. அடிக்காம ஊர்ல ஒருத்தரையாவது தூங்க விட்டுருக்கானா? இலக்கியா, இலக்கியா, என்னத்த? ஏய், வாடா. அத்த வாங்க. எஸ்எஸ்கே, எஸ்எஸ்கே, என்னத்த பண்றது? என்ன இலக்கியா, பேச்சு முச்சே இல்ல போல இருக்கே. எஸ்எஸ்கே, எஸ்எஸ்கே, கண்ணை திறந்து பாருங்க. எஸ்எஸ்கே, ஐயோ அத்தை, என்னத்த பண்றது? எஸ்எஸ்கே, 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 என்ன இலக்கியா? இந்த ஆளு மேல ஆத்திரமா இருந்தாலும் இப்படி கிடைக்கிறத பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். என்னையும் என் பிள்ளையும் கொல்ல அலைஞ்சிட்டு இப்ப இவனே சாக கிடக்குறான். ஐயோ அத்தை, இப்ப அத பத்தி பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போறத பாத்துட்டு இருக்க முடியாது. சரி, நீ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. சரி. அண்ணா, என்ன பிரச்சனை? அண்ணா, ரவுடிங்க இவரை அடிச்சு போயிட்டாங்கண்ணா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். மீட் பண்ணனும். தூக்குங்கண்ணா. வாங்க, தூக்குங்க. பாத்து. சரி, எந்திரிங்க சார். பாத்து. ஐயோ, கொஞ்சம் பாத்து. ஏத்துங்க, உள்ள ஏத்துங்க. பாத்து. கால. சார், கால் உள்ள வச்சுங்க சார். என்னத்த பேச்சு மூச்சே இல்லாம இருக்காரு? என்னாச்சு டாக்டர்? யாரோ சில ரவுடிங்க இவரை அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. கத்திட்டே கீழே விழுந்தவர்தான். அதுக்கப்புறம் பேச்சு மூச்சே இல்ல. எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. கொஞ்சம் என்னன்னு சீக்கிரம் பாருங்களேன் ப்ளீஸ். பல்ஸ் ரொம்ப லோவா இருக்கு, கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஐயோ, நர்ஸ், இவர் உடனே உள்ள கூட்டு போங்க. ஓகே டாக்டர், வாங்க. போங்க. இலக்கியா, இருங்க டாக்டர், அவர் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ். ட்ரை பண்றோமா? எப்படியாவது அவர் பொழைச்சிட்டா போதும் அத்தை. நொடிக்கு நொடி இந்த ஆளு நம்மள கொல்றதுக்கு திட்டம் போட்டான். இவனை போய் எப்படியாச்சும் பொழைச்சுக்கட்டும்னு சொல்ற? என்ன பண்றது அத்தை? அந்த எஸ்எஸ்கே நல்லவரோ கெட்டவரோ கௌதம்க்கு அப்பாவா போயிட்டாரே.
நாளைக்கு எல்லா உண்மையும் கௌதம்க்கு தெரிஞ்சு என் அம்மாக்கு ஏன் துரோகம் பண்ணுன்னு கேக்குறதுக்காது இந்த எஸ்எஸ்கே உயிரோட இருக்கணும்ல. என்னமோ சொல்றப்போ ச்சே, என்னை ஈவி இறக்கம் இல்லாம அழிக்க நினைக்கிற இந்த ஆளுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாருன்னு பார்த்தா அதை விட்டுட்டு அன்னைக்கு இவன் பொண்டாட்டி உசுரையும் இன்னைக்கு இவன் உசுரை காப்பாத்துற பொறுப்பை என் தலையில கட்டிட்டாரே. என் விதியை நான் என்னன்னு சொல்றது? டாக்டர் வர நம்பிக்கை இல்லாம சொல்லிட்டு போறாரு. எஸ்எஸ்கேக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தாட்சா எனக்கு என்ன சொல்றது? என்ன ஆகுதோ அதை சொல்ல வேண்டியதுதான். இதுக்கே நீ புலம்பிட்டு இருக்க? அத்தை, நமக்கு தான் எஸ்எஸ்கே எதிரி. ஆனா தாட்சா இன்னைக்கு தாலி கட்டின புருஷனாச்சே, அவங்களுக்கு தகவல் சொல்லிடலாம் அத்தை. ஆமா ஆமா, அவ வந்தா இந்த ஆளை கவனிச்சுப்பா. நாமளும் வீட்டுக்கு போயிடலாம். நான் தாட்சானி நம்பர் உங்களுக்கு சொல்றேன். வேண்டாம் இலக்கியா, அன்னைக்கு நான் அவளை காப்பாத்தினப்போ அவ போன் நம்பர் என்கிட்ட கொடுத்தா. நான் பண்றேன். அத்தை, என்னாச்சு அத்தை? போன் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. மறுபடியும் ஒரு தடவை கால் பண்ணி பாருங்க. தாட்சாயினி போன் எடுக்க மாட்டேங்கிறா. என்னாச்சுன்னு தெரியலையே. அவங்க ஏன் போன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? பாரு. ஐயோ, கௌதம் வேற கால் பண்றாரு அத்தை. இப்ப என்ன சொல்றது? இங்க நடந்ததை பத்தி இப்போதைக்கு கௌதம் கிட்ட சொல்ல வேண்டாம். எஸ்எஸ்கேவை காப்பாத்தி நம்ம கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோன்னு அவன் கேள்விப்பட்டா அப்புறம் கௌதம் டென்ஷன் ஆயிடுவான். இதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். இப்ப எதையாவது சொல்லி சமாளி. பேசு. ஹலோ, ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? காய்கறி வாங்க போறேன்னு மார்க்கெட் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து கௌதம், வந்துடுறோம் கௌதம், வந்துடுறோம். வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் இவ்வளவு லேட்டுன்னு தானே கேட்டுட்டு இருக்கேன். காய்கறியை தேடி வாங்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இதோ இப்ப கிளம்பிடுவோம். ஏன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? டோக்கன் நம்பர் 118. ஐயோ, ஏய், அது என்ன சத்தம்? நீங்க மார்க்கெட்ல இருக்க மாதிரி தெரியலையே. அது இல்ல கௌதம், அது ஒண்ணும் இல்ல. நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றேன். நீ பேசுறத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன விஷயம் இப்பவே சொல்லு. எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம் கௌதம். நான் வச்சிடுறேன், வைங்க. இலக்கியா, பா, என்னப்பா சொல்றா? என்ன ஆச்சு? இலக்கியா ஏதோ பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது. என்னன்னு கேட்டா வீட்டுக்கு வந்து சொல்றேன்னு சொல்றான். என்னன்னு தெரியலையே. காய்கறி வாங்க போனாங்க. அங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இலக்கியா. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? எஸ்எஸ்கே இப்ப எப்படி இருக்காரு? அவரோட உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? சொல்றேன். அம்மா நீங்க? அம்மா நீங்க யாரு? நீங்க அவர் ஒய்ஃபா? ஏன் கேக்குறேன்னா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு ரொம்ப உடைஞ்சு போயிருவீங்க. அதான். என்ன சொல்றீங்க டாக்டர்? டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, பேஷண்ட் இனி ரொம்ப நாள் வாழ முடியாது. அவரோட சின்ன வயசுல தலையில அடிபட்டு மூளையில ரத்தம் கிளாட் ஆயிருக்கு. அப்ப அத கவனிக்காம விட்டுருக்காங்க. இப்ப அவர் உயிருக்கு அதுதான் ஆபத்தை கொண்டு வந்துட்டு இருக்கு. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? இது உண்மையா? 100% நிஜம். நர்ஸ், அத்தை. இலக்கியா, என்ன இது? இங்க பாருங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்ல பிளட் கிளாட் ஆனது தெரியுது பாருங்க. தனக்கு எவ்வளவு பெரிய வியாதி இருக்குன்னு தெரியாமையே அவர் இத்தனை நாள் வாழ்ந்திருக்காரு. இருக்கிற பிரச்சனை தெரியாம ரவுடிங்க வேற அவர் தலையிலே அடிச்சிருக்கானுங்க. அதுலதான் சிக்கல் அதிகமாயிருச்சு. டாக்டர், அவர் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்ற முடியுமா? அதை பத்தி யோசிக்காம இருப்போமா? மூளையோட சென்சிட்டிவான பிளேஸ்ல தான் பிளட் கிளாட் ஆயிருக்கு. அதை ஆபரேஷன் பண்ணி கிளியர் பண்ண முடியாது.
he crossed the stage. டாக்டர் அப்போ அவரு எஸ், அவர் இன்னும் அதிகபட்சம் 6 மாசம் தான் உயிரோட இருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.